திண்டுக்கல்லிருந்து வந்தாலும் கரூரிலிருந்து வந்தாலும் ஈவி புதூர் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கவும். இறங்கி இந்த ரோட்டில் நேராக போகவும். இந்த ரோட்டில் அப்படியே நடந்து வரவும். மன தியான ஆலயத்துக்கு செல்லும் வழி. மன தியான ஆலயத்திற்கு இங்கு திரும்பவும். மன தியான ஆலயத்திற்கு நம் குருஜி சொன்ன மாதிரி இங்கு மன தியான ஆலயம் அமைத்துள்ளோம். அந்த ஆலயத்திற்கு செல்லும் வழி. இருபுறங்களும் மரங்கள், செடி கொடிகள், காட்டுக்குள் செல்கிறோம். மன தியான ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தூரத்தில் வெள்ளை நிறத்தில் மன தியான ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். தியான ஆலயத்திற்குள் வந்துவிட்டோம். ஆலயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கும் செடி கொடிகள் மரங்கள் அனைத்தையும் பிரபஞ்ச பேராற்றலால் பாதுகாக்கப்படுகிறது. உயர் நன்மையும் உயர் மேன்மையும் அனைவருக்கும் உண்டாகட்டும். மன தியான ஆலயத்திற்குள் வந்துவிட்டோம். இங்கு பூட்டி இருக்கக்கூடிய கதவை திறக்க வேண்டும். குறியீட்டை பயன்படுத்தி இந்த கதவை திறக்க வேண்டும். இப்பொழுது உள்ளே நடக்கின்றோம். மையப்பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த தியான விரிப்பில் அமர்ந்து கொள்ளவும். முன்னாடி ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறோம். இந்த கண்ணாடியில் நாம் எண்ணங்களை அழித்து நிறைவேற்ற வேண்டும். குருஜியின் அருளால் ஆசீர்வாதத்தால் ஒரு மன தியான ஆலயத்தை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் ஈசனத்தம் கிராமம் ஈவி புதூர் கிராமத்தில் மன தியான ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறேன். இது எவ்வாறு நடந்தது? குருஜி சொன்ன ஆசீர்வாதம், அந்த தியானம் பயிற்சிகள் இது ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கையில் இந்த ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன். அதேபோல் அந்த கோரிக்கை இன்று நிறைவேறியிருக்கிறது. அதேபோல் நான் என்னுடைய கடைசி ஆசை இந்த இடத்தில் ஜீவ சமாதி ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயிற்சியை நான் முழுமையாக தினசரி செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் வணங்கும் மாவுலிங்கேஸ்வரர்.